அனைவருக்கும் வணக்கம். சித்திரை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டுன்னு சரியாக கணிச்சவங்க நம்ம சனாதன தர்மத்தில் தோன்றின பெரியவங்க. சூரியன் சாதாரணமாக கிழக்கில் உதிக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் எல்லா நாளும் சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கிறது இல்லை. சரியாக கிழக்கில் சூரியன் உதிக்கிற நாள் சித்திரை முதல் நாள் தான். சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கிற நாளில் இரவும் பகலும் சரிசமமான நேரமாக இருக்கும். சித்திரை முதல் நாளில் இருந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வடகிழக்கு பக்கமாக தள்ளி தள்ளி உதிக்கும். உண்மையில் சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது. அது நகர்ற மாதிரி நமக்கு தெரியறதுக்கு காரணம் நம்ம பூமி தன்னோட அச்சில் 23.5 டிகிரி சாஞ்சு சூரியனை சுற்றி வர்றதால தான். அதனால தான் நம்மோட பருவங்களும் மாறுது. அதாவது கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம் இதெல்லாம் வர்றதுக்கு காரணமும் பூமி சூரியனை சுற்றி வர்றதால தான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக கிழக்கில் இருந்து நகர்ந்து ஆனி மாதம் முடியும் போது சரியாக வடகிழக்கு திசையில் உதிக்கும். அதாவது சித்திரை முதல் நாளில் இருந்து சித்திரை, வைகாசி, ஆனி இந்த 3 மாதமும் சூரியன் உதிக்கிறது வடக்கு நோக்கி நகர்ந்து கடைசியாக வடகிழக்கை அடையும். சூரியன் வடகிழக்கில் இருந்து தெற்கு நோக்கி நகரக்கூடிய முதல் நாள் தான் ஆடி 1. ஆடி முதல் நாளில் இருந்து சூரியன் தென் திசை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிக்கும். இப்படி ஆடி, ஆவணி, புரட்டாசி இந்த 3 மாதமும் சூரியன் வடகிழக்கில் இருந்து தென் திசை நோக்கி நகர்ந்து ஐப்பசி முதல் நாளில் மறுபடியும் சரியாக கிழக்கில் உதிக்கும். ஒரு வருஷத்தில் சூரியன் சரியாக கிழக்கில் உதிக்கிறது சித்திரை 1, ஐப்பசி 1 தான். இப்படி வடகிழக்கில் இருந்து தென் திசை நோக்கி சூரியன் போகிறத தான் நாம் தட்சிணாயனம்னு சொல்கிறோம். தட்சன் அப்படின்னா வடமொழியில் தெற்குன்னு பொருள், அயனம்னா வழி. அதாவது சூரிய பகவான் வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்கிற காலம்தான் தட்சிணாயன காலம். ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 6 மாதங்களை தான் நாம் தட்சிணாயன காலம்னு சொல்கிறோம். ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு தட்சிணாயனம் ஆரம்பமாகும். இந்த சூரியனோட பயணத்தில் ஏற்படுற மாற்றங்களை கொண்டாடுறதுக்கு தான் நம்ம பெரியவங்க சித்திரையை வருஷப்பிறப்புன்னும் ஐப்பசியில் தீபாவளி, கந்த சஷ்டி போன்ற பண்டிகைகளையும் வச்சு நம்மளை கொண்டாட சொன்னாங்க. ஐப்பசி முதல் நாளில் தொடங்கி ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதமும் வடகிழக்கிலிருந்து கிழக்குக்கு வந்த சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தென்கிழக்கு திசையில் நகர ஆரம்பிக்கும். நம்ம பெரியவங்க சொல்லி வச்சுட்டு போனபடி நம்மோட ஒரு வருஷம் தேவர்களோட ஒரு நாள். நம்மோட தட்சிணாயன காலமான 6 மாதம் தேவர்களுக்கு இரவு பொழுது. தேவர்களோட இரவு பொழுது முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிறது தை முதல் நாள் தான். தேவர்களோட இரவு பொழுது முடிஞ்சு பகல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மார்கழி மாதம்தான் தேவர்களுக்கு கண் விழிக்கிற காலம். அதனால தான் நாம் மார்கழி மாதம் முழுசுமாக கோயில்களில் பூஜைகளும் பஜனைகளும் செஞ்சு கடவுளை வழிபடுறோம். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக தென்கிழக்கு பக்கமாக நகர்ந்து சரியாக தென்கிழக்கு அடையும் போது மார்கழி மாதம் முடிஞ்சிடும். தை முதல் நாள் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஏன்னா இந்த நாள் தான் நம்ம தேவர்களோட பகல் ஆரம்பிக்கிற நேரம். அதனால தான் நாம் இந்த நாளை பொங்கல்னு கொண்டாடுறோம். சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறோம். தேவர்களோட பகல் பொழுது ஆரம்பிக்கிறதால இந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். தை முதல் நாள்லேருந்து சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். வடமொழியில் உத்தர்னா வடக்கு, அயனம்னா வழி. அதனால் சூரியன் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி பயணிக்கிற தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆடி இந்த 6 மாதத்தையும் நாம் உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்கிறோம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் கல்யாணம் போன்ற சுபகாரியங்களை நம்ம பெரியவங்க பண்ணுவாங்க. மகாபாரதத்தில் தன்னோட உயிர் எப்போது பிரியணுன்றத
தானே நிர்ணயிச்சிக்க முடியும் அப்படின்ற வரத்தை வாங்கி வச்சிருந்த பிதாமகர் பீஷ்மர் புண்ணியம் கருதி தன்னோட அம்பு படுக்கையில் உத்தராயணம் வரும் வரைக்கும் படுத்திருந்தார்ன்றதை நாம் படிச்சிருக்கோம். தை மாதம் முதல் நாளில் இருந்து தென்கிழக்கிலிருந்து நகர்ந்து வந்த சூரியன் மறுபடியும் கிழக்குக்கு வரும்போது பங்குனி மாதம் முடிஞ்சு சித்திரை முதல் நாள் ஆரம்பிச்சிடும். நம்ம பெரியவங்க கணக்குப்படி சித்திரை முதல் தேதியும் ஐப்பசி முதல் தேதியும் தான் சரியாக சூரியன் கிழக்கில் உதிக்கும். இதை இங்கிலீஷில் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. இது அவங்க கணக்குப்படி ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 21ஆம் தேதியிலையும் செப்டம்பர் 23ஆம் தேதியிலும் வரும். சூரியன் வடகிழக்கில் கடைசியாக உதிக்கிற நாளையும் தென்கிழக்கில் கடைசியாக உதிக்கிற நாளையும் இங்கிலீஷில் சால்ஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாதாரணமாக ஜூன் 21ஆம் தேதியிலையும் டிசம்பர் 22ஆம் தேதியிலும் வரும். நம்ம பெரியவங்க கணக்குப்படி ஆடி முதல் நாள்லேயும் தை முதல் நாள்லேயும் வரும். இதில் தேவர்களோட பகல் பொழுதுன்னு சொல்லப்படுற உத்தராயண காலம், அதாவது தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் இருக்கிற காலம் ரொம்ப விசேஷமானது. நம்ம வீட்டு சுபகாரியங்களை இந்த 6 மாதத்தில் பண்ணுறது நல்லது. தட்சிணாயனம் தொடங்குகிற ஆடி மாதத்தில் சாதாரணமாக பல சுபகாரியங்களை நம்ம பெரியவங்க தள்ளி போடுவாங்க. இந்த உத்தராயணமும் தட்சிணாயனமும் சேர்ந்த நம்மோட ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள். ஈசன் நமக்கு அளித்த வேதம் ஒலி வடிவத்தில் இயற்கையில் தான் இருந்தது. அதை நம்மோட ஞானிகள் அவங்களோட யோக சக்தியால் கிரகிச்சு அதை மந்திரங்களை நமக்கு சொல்லி வச்சுட்டு போனாங்க. நம்ம பெரியவங்க சொன்ன எல்லாமே இயற்கையோட ஒன்றா கலந்தே இருக்கும். இயற்கை தான் கடவுள். இயற்கையோட விதிப்படி தையிலிருந்து ஆணி வரைக்கும் வடதிசையை நோக்கி கதிர் வீசும் சூரியன் தென் திசை மீது தன் பார்வையை திருப்புற காலத்தின் தொடக்கம்தான் ஆடி மாதம். இதனால தான் வெப்ப நிறைந்த கோடை காலம் ஈரப்பதம் நிறைந்த குளிர்காலமாக மாறுது. ஆடியில் காற்று வீச ஆரம்பிக்கும். இது மழை காலத்தோட தொடக்கம். புது உயிர்ங்க பிறக்கிற காலம். இந்த காலத்தில் விதைச்ச பயிர்கள் செழித்து வளரும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொன்னாங்க. ஆடி முதல் நாள் விதைக்க உகந்தது, தை முதல் நாள் அறுவடைக்கு உகந்தது. ஆடி மாதத்தில் சூரியனிலிருந்து சூட்சும சக்திகள் வெளிப்படும். வேதபாராயணம் பண்ணுறதுக்கும் மந்திரங்கள் ஜபங்கள் மாந்திரீகம் இதையெல்லாம் செய்கிறதுக்கும் ஆடி மாதம் சிறந்ததாக சொல்லியிருக்காங்க. பிராணவாயு அதிகமாக கிடைக்கிறதும் ஆடியில் தான். அதனால் ஜீவ ஆதார சக்தி அதிகம் இருக்கிற மாதமாகவும் ஆடி கருதப்படுது. உழைப்போட பலனை அறுவடை செய்கிற நாள் தை 1. உழவுக்கு நமக்கு துணையாக இருந்த கால்நடைகளையும் நாம் நன்றி சொல்லி கும்பிடுவோம். புதிய உற்சாகத்தையும் புதிய மாற்றத்தையும் தை கொண்டு வரும். அதனால தான் தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. பழையன கழிந்து புதியன பிறக்கும் என்ற உணர்வை கொண்டாட பொங்கலுக்கு முன்னால் பழைய பொருளையெல்லாம் நெருப்புக்கு இரையாக்குவாங்க. நாம் நெருப்பில் போடுற பொருள்கள் எல்லாம் அடையாளங்கள் தான். பழையனன்னு சொல்கிற போது காலத்துக்கு ஒத்து வராத கருத்துகள் நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக நல்ல எண்ணங்களையும் வழக்கங்களையும் இனி கடைபிடிப்போம்ன்றதோட அடையாளம்தான் போகி பண்டிகை. இயற்கையோட ஒவ்வொரு அம்சத்திலேயும் இறைவனை பார்க்கறது தான் நம்ம சனாதன பண்பாடு. இந்த உலகத்துக்கு உயிரையும் ஒளியையும் தர்ற சூரியனை போற்றி வணங்குற பொங்கல் பண்டிகை இதுக்கு சரியான உதாரணம். வானத்தில் ஏற்படுற மாற்றங்களை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே கணிச்ச நம்ம பெரியவங்க அதை பண்டிகைகளோடவும் தொடர்பு படுத்திட்டு போயிருக்காங்க. நான் இந்த வீடியோவில் சொன்னதில் இருந்து பார்த்தீங்கன்னா இயற்கையோட சக்தியையும் நம்ம பெரியவங்களோட அறிவையும் மாண்பையும் பண்புகளையும் புரிஞ்சிக்க முடியும். இனிமேலாவது நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேயும் இயற்கையை அரவணைச்சு நடக்கணும், பெரியவங்க கருத்துக்களை மதித்து நடக்கணுன்றதை நாம் உறுதிமொழியாக எடுத்துக்கணும். திருச்சிற்றம்பலம்.